பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மகா மகா வாயை மூடுங்க வெட்டி. என் பேரை கூட உங்க வாயில எடுத்து சொல்லாதீங்க. சே, நீங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வெற்றி. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு என் மூஞ்சுக்கு நேராகவே நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம் வெற்றி. அதுக்காக இப்படி 2 நாள் ஆஃபீஸ் போட்டு என்ன அவாய்ட் பண்ணி வெட்டி உங்கள் மேலே நான் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தேன்னு தெரியுமா? அதனால தான் அத்தனை பேருக்கு முன்னாடி என் மனசில் உள்ள விருப்பத்தை உங்ககிட்ட நான் சொன்னேன். அப்போவும் உங்களை நான் கட்டாயப்படுத்தலை வெற்றி. உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருந்தா மட்டும் எனக்கு ஓகே சொல்லுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் என்கிட்ட டேரெக்டாகவே வந்து உங்களை எனக்கு பிடிக்கல மகான்னு சொல்லியிருந்தா கூட நான் சத்தியமாக வருத்தப்பட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வெற்றி. இல்ல மகா, அது ஐயோ போது வெற்றி. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. தப்பு என் மேலே தான். உங்கள் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்து என் மனசில் தோணுனதை சொன்னது ஏன் தப்பு தான். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க வெற்றி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு நீங்கள் சைலண்டாக நின்னீங்க வெற்றி. அப்போ கூட நான் நீங்கள் ஷாக்கில் தான் நிற்கிறீங்கன்னு நினச்சேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அதை நினச்சாங்க. அதனால தான் உங்களை நான் அதை பற்றி அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டேன். மறுநாள் நீங்கள் ஆஃபீஸ் வராதப்போ கூட சரி ஓகே இதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, அதனால தான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை பற்றி நான் எதுவுமே கேட்கல. இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு தான் வெற்றி இருந்தேன். ஆனால் உங்கள் மேலே நான் நிறைய மதிப்பு மரியாதைன்னு நிறைய வச்சுருந்த வெற்றி. நீங்கள் என்னை பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேராக சொல்லியிருந்துருக்கலாம் வெற்றி. நான் ஒன்றும் உங்கள் சட்டையை பிடிச்சி உங்களுக்கு என்ன பிடிக்கல எதுக்கு பிடிக்கலன்னு ஒன்று டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி கேரக்டர் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் வெற்றி இதுக்காக இப்படி பண்ணினீங்க? இப்போ கூட இந்த அளவுக்கு நான் கோவப்படுறதுக்கான காரணம் உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கலைங்கிறதுக்காக இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னு என் மூஞ்சுக்கு நேராகவே நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம் வெற்றி. அதை விட்டுட்டு இப்படிலாம் அவாய்ட் பண்ணி வெற்றி இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்கீங்க. நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் நான் உங்களை துரத்தி வந்து டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பேனா? சத்தியமாக பண்ணியிருந்திருக்க மாட்டேன் வெற்றி. ஏன்னா என்னோட கேரக்டர் அது கிடையாது. என்னை மன்னிச்சிடுங்க வெற்றி. ஐம் ரியலி சாரி. ஏன்னா முழுக்க தப்பு என்னோடது தான். உங்கள் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்து என் மனசில் உள்ள சொன்னல, அது ஏன் தப்பு தான். இப்போ தான் எனக்கு எல்லாமே ரியலைஸ் ஆகுது. அண்டு நீங்கள் எனக்கு எந்த பதிலும் சொல்லணும், எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை வெற்றி. பிகாஸ் எதுவும் சொல்லாமலே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. போதும் வெற்றி, எல்லாமே போதும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். நடந்த எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். அண்டு இதுக்கு மேலே இதை பற்றி நான் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன். அண்ட் நீங்களும் என்கிட்ட எதுவும் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை வெற்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ரியலி சாரி. அண்ட் ஒன் மோர் திங், உங்களை அரைஞ்சதுக்கும் ஐ எம் ரியலி சாரி. அது நீங்கள் என்னை பிடிக்கலன்னா என் மூஞ்சுக்கு நேராகவே பிடிக்கலன்னு சொல்லியிருந்துருக்கலாங்கிற கோவம் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஐ எம் ரியலி சாரி வெற்றி. முழுக்க தப்பு என்னோடது தான். அண்ட் ஐ எம் சாரி, அவ்வளோதான். சரி ஓகே வெற்றி, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். வெற்றி என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க வெற்றி. ஏங்க இவ்வளோ நேரம் பேசுனீங்க, நான் பொறுமையாக கேட்டேன்ல. இப்போ நான் பேச வேண்டாமா? நீங்கள் பாட்டு போனால் என்ன அர்த்தம்? வாட் நீங்கள் பேசணுமா? வெற்றி நான் தான் சொல்லலை இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேச வேண்டான்னு. அப்புறம் என்ன, கையை விடுங்க வெற்றி. மகா, ஒரு ஃப்ளோவில் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நான் எதுவுமே பேசலை. நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் பொறுமையாக அமைதியாக கேட்டேன்ல. இப்போ என்னோட டர்ன், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஸோ இங்கே வாங்க. ஐயோ கடவுளே, நான் பார்க்குறது நிஜமா இல்லை பொய்யா? வெற்றியா இது? வெற்றி மகாவை இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. வெற்றி என்ன பண்றீங்க? விடுங்க வெற்றி. முடியாது, இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே என்னால உங்களை விட முடியாது. என்ன புரியல வெற்றி, என்ன சொல்ல வரீங்க நீங்க? சரி ஓகே புரியுற மாதிரியே சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெற்றி முதல்ல எப்படி பிடிச்சிருக்கிறது விடுங்க வெற்றி. எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. பார்த்தா பார்த்துக்கட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதை நான் பொறுமையாக கேட்டேன்ல, இப்போ என்னோட டர்ன். ஸோ நான் பேசுகிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க மகா என்கிற மகாலட்சுமி. வெற்றி நான் தான் உங்ககிட்ட சொல்லல இதுக்கு மேலே இதை பற்றி நமக்கு எதுவும் பேச வேண்டான்னு. என்னஹா மகா, நான் இன்னும் இதை பற்றி எதுவுமே பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இதை பற்றி பேசக்கூடாதுன்னா எப்படி? ஓ சின்ன பேசணும். இங்கே பாருங்க வெற்றி, எதை பேசுறதா இருந்தாலும்
முதல்ல என்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. பாருங்க சுற்றி நின்று எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மகா, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, யாரு பார்த்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு. பிகாஸ் என் லைஃப்ல இன்னைக்கு முக்கியமான நாள். ஆக்சுவலா ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நெருக்கமாலாம் நின்று நான் ஒரு நாள் கூட பேசினதே இல்லை. ஏன், ஒரு பொண்ணுக்கிட்ட நான் பேசினது கூட கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு நெருக்கமாக பிடிச்சிட்டு இருக்கேன்னா அந்த பொண்ணு எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டுமே. என்ன வெற்றி, என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு எதுவுமே புரியல. மகா, காதல் வசனம், கவிதை அப்படி இப்படின்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண நான் சுத்தமா விரும்பல. பிகாஸ் 2 நாள் நான் உங்களை எவ்வளவு தவிக்க விட்டுருக்கேன்னு உங்க கண்ணை பார்த்தாவே தெரியுது. ஸோ உங்க கண்ணை பார்த்து நான் நேரடியா இப்ப சொல்றேன், ஐ லவ் யூ மகா. இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, வரமலை போக முடியுமா? விரைந்து விட்டேன் காதல் வழியிலே. வெற்றி, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஏன் காதலை விடலையா? சரி, ஓகே, சத்தமாவே சொல்றேன், ஐ லவ் யூ மகா, லவ் யூ சோ மச். மகா, உங்க பார்வைக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னடா இது, அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணினோம், அன்னைக்கு ஆன்சர் எதுவும் சொல்லல, பத்தாததுக்கு 2 நாள் காணா போயிட்டு இப்படி 3வது நாள் வந்து நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்றானே அப்படின்னு தானே. அது என்னங்கிறத நான் பொறுமையா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு மகா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மகா, ஆக்சுவலா நான் பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டேன். பட் இன்னைக்கு ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளோ க்ளோஸா நின்று பேசுறேன்னா அதுக்கான காரணமே நீங்க தான். ஆமா மகா, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அன்னைக்கு என்ன பொண்ணுடா இவன் நினைச்சேன். பட் உங்க கூட பழக தான் உங்க கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிச்சது மகா. என்னானாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றீங்களே, அதுதான் மகா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச குவாலிட்டி. அண்ட் உங்கள் கூட பழகின வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் எப்போவோ டிசைட் பண்ணிட்டேன், என்னோட லைஃப் பார்ட்னராக நீங்கள் தான் வரணும்னு. பிகாஸ் நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் நீங்களாக இருக்கிறதுனால உங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்போவே ரெடி ஆகிட்டேன் மகா. மனசுக்குள்ளார எப்போவும் நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் அதை சொல்கிறதுக்கான தைரியம் தான் எனக்கு இல்லை. பிகாஸ் நீங்கள் சொன்னால் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க, ஒருவேளை என்கிட்ட பேசாமல் போயிடுவீங்களோ அப்படி இப்படின்னு 1008 பயம். அதனால தான் மனசுக்குள்ளே உள்ள காதலை மனசுக்குள்ளவே வச்சுக்கிட்டேன். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும்லாம் சத்தியமாக நினைக்கல. கூடிய சீக்கிரம் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லைங்க. சத்தியமாக நினைக்கல. நீங்கள் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுமா மகா? ஏதோ இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணமோ காதலோ அது லைஃப்பில் ஒரு பொண்ணு கூட மட்டும்தான். அந்த ஒரு பொண்ணு நீங்கள் மட்டும்தான் மகா. என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. உங்களை தவிர என் மனசில் வேறு யாருக்குமே இடம் இல்லை மகா. ஐ லவ் யூ மகா. உங்களை எனக்கு பிடிக்கும், உங்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் நீங்களே உங்கள் மனசில் உள்ள காதலை சொன்னதுக்கப்புறம் என்னால் உங்களை விட்டு கொடுக்கவே முடியாது மகா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. வெற்றி, ரியலி? அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா வெற்றி? ஹே, இவ்வளோ நேரம் அதை தாண்டி சொன்னேன். உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. இப்போன்னு இல்லை, எப்பவுமே நீ மட்டும்தான் இருப்ப. ஐ லவ் யூ டி. நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. ஐயோ, இந்த மொமெண்ட்காக தான் நான் காத்திருந்தேனே. ஃபைனலி நடந்துருச்சு. ஹே ஓஹோ. வெற்றி, உண்மையதான் சொல்றீங்களா? இல்லை அன்னைக்கு நான் எல்லாருக்கும் நேரமும் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், வேற வழி இல்லாமல் இவளுக்கு ஓகே சொல்லுவோன்னு சொல்றீங்களா?
மகா ப்ளீஸ் அழாத. நீ அழறதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே 2 நாளா உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. ப்ளீஸ் மகா, அழுது எனக்கு கஷ்டப்படுத்தாத. உன் மேல சத்தியமா என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தாண்டி இருக்க. நீ எப்பவும் என் மனசுக்குள்ள வந்துட்ட. எனக்கு அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உன்ன மாதிரி என்னால் டக்குன்னு கிசலாம் அடிக்க முடியாது. ஏன்னா நான் எவ்வளோ கூச்ச சுபாவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் இதை சொல்கிறதுக்கே எவ்வளோ தயங்குறேன்னு தெரியுமா? ஏதோ இப்போ தான் தைரியம் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னால் நீ சொன்ன மாதிரி கிசலாம் அடிக்க முடியாது. ப்ளீஸ் அழாத மகா, ப்ளீஸ். ஆமாம்ல, 2 நாளாக என்ன நீங்கள் நிறைய கஷ்டப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு நான் செட் ஆக மாட்டேன். உங்கள் ஊர் ஏதோ கிராமம் தானே சொன்னீங்க. உங்கள் ஊரில் வாக்கிய வரப்பில் எவ்வளாச்சும் தேன்மொழி கனிமொழின்னு இருப்பா. அவளை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குலாம் நான் செட்டே ஆக மாட்டேன். முதல்ல என்ன விடுங்க. ஓ ராஜாராணி மூவி. எனக்கு வாக்கிய வரப்புல உள்ள தேன்மொழி கனிமொழிலாம் வேண்டாம். ஏதோ என் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்களே மாமி, ஐயராத்து போட்டு தான் வேணும். ஐ லவ் யூ டி மாமி. சரிங்கண்ணா, லவ் யூ டூ. கரை முழுதும் முந்தல் சுவடுகளா, அலை முழுதும் முந்தல் புன்னகையா. மகா அப்புறம் சாரி 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 1000 டைம் சாரி. எதுக்கு? ஆமால, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஆக்சுவலா நான் மட்டும் இல்ல, ராக்கியும் கோவமா இருக்கா. நாங்க 2 பேரும் கோவமா இருக்கோம். முதல்ல விடுங்க. ப்ரப்போஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா 2 பேரும் தனித்தனியா நிக்கலாமே. ஏன்னா ஆபீஸ் மொத்தமா உங்களை தான் வேடிக்கை பார்க்குது. ஓகே டேய் வெற்றி, எதுவும் பேசாத. உன் மேல நான் செம்ம காண்டில் இருக்கேன். இவ்வளவு மாதிரிலாம் உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் மன்னிக்க முடியாது. டேய் எங்கடா போய் தொலைஞ்ச 2 நாளாக? ஆள் அடையாளம் எதுவுமே தெரியலாஹா. எங்க தான் போய் தொலைஞ்ச நீஹா? நானும் மகாவும் எவ்வளோ பயந்துட்டோன்னு தெரியுமா? அதுவும் மகா எப்பா அதை என்னால் வார்த்தைகள்னால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தவிச்சு போயிட்டா. மச்சான் சாரிடா. மகா 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 சாரிடி. 2 நாளா உன்னை கஷ்டப்படுத்திட்டல, சாரி. ஹலோ ஹலோ, கேள்வி கேட்டது நானு. அப்புறம் ஆளை சமாதானப்படுத்திக்கோ. டேய் எங்கடா போய் தொலைஞ்ச 2 நாளாக? எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உன்னை அவ்வளோ ஃபோன் கால் பண்ணியிருப்போம். ஆனால் உனக்கு ஃபோன் சுத்தமாக போகவே இல்லை. பத்தாததுக்கு உன் வீடு வரைக்கும் வந்து பார்த்தேன் தெரியுமா நாஹா? ஆனால் வீடு பூட்டி இருந்துச்சு. எங்க தாண்டா போய் தொலைஞ்ச? என்னதான் ஆச்சு உனக்கு 2 நாளா? ஆமா வெற்றி, எங்க போனீங்க 2 நாளா? ஐயோ 2 பேருக்கும் சாரி சாரி சாரி. உங்க 2 பேர்கிட்ட மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் கிட்டையும் நான் இந்த டைம்ல சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, மகானைக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் சத்தியமா ஷாக் ஆகிட்டேன். அதுதான் உண்மை. பத்தாததுக்கு கிஸ்லாம் பண்ணோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆகி எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம தான் அங்கேருந்து கிளம்புனேன். அதே ஷாக்ல தான் வீட்டுக்கு போனோன்னு தான் சித்தி விஷயம் சொன்னாங்க. பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு. அதனால நானு தேவி சித்தி 3 பேருமே உடனே ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். போற வழியில ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு எந்த தகவலுமே சொல்ல முடியல. அதோட உங்க 2 பேர் நம்பருமே எனக்கு சுத்தமா தெரியாது. அதனாலதான் ஊர்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணவும் முடியல. இதுதான் நடந்துச்சு. சரி எதுவும் இல்லை சரியா? மற்றபடி மகாவை பிடிக்காமலோ இல்ல அவளை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காகவோ நான் 2 நாள் ஆஃபீஸ் வராம இல்லை. என்னால சொல்ல முடியாத சிச்சுவேஷன். அவ்வளோதான். மார்னிங் தான் வந்த உடனே ஆஃபீஸ் கிளம்பி வந்தா இவன் என்னென்னமோ பேசுறா. ஆளாளுக்கு என்னென்னமோ ஆஃபீஸில் பேசினாங்க. அப்போ தான் புரிஞ்சது 2 நாளில் ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு. அதுவும் மகாவை ஒரு மாதிரி டல்லாக பார்த்தோன்னே சத்தியமாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ தான் நடந்துச்சு, வேற எதுவுமே இல்லை சரியா? என்ன சொல்றீங்க? பாட்டி நல்லா இருக்காங்கல்ல? இது தெரியாம நானும் ராக்கி உங்களை தப்பா நினைச்சிட்டோம். சாரி வெற்றி, சாரி சாரி சாரி. டேய் மச்சான், ஆமாண்டா. இது தெரியாம நான் வேற உன்ன மனசுக்குள்ளாரே ரொம்ப அசிங்கமா திட்டேன்டா. சாரிடா. அடப்பாவி, அசிங்கமா திட்டினியா? டேய் சத்தியமா சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ரா. அதனாலதான். இல்லைன்னா நான் எப்படி சொல்லாம இருப்பேன்? அதுக்குள்ள என்னென்னமோ நீங்க பாட்டுக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படிடா? ஏண்டா நான் எதுக்குடா மகாவை அவாய்ட் பண்ண போறேன்? ராக்கி, நீ எத்தனையோ தடவை என்ன கிண்டல் பண்ணியிருக்க மகா வச்சு. அப்போலாம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நீயே என்ன தப்பா நினைச்சிருக்க, அப்படித்தானே? ஆமாமா, நிறைய வாட்டி உன்னை நான் கலாய்ச்சிருக்கேன் தான். உனக்கும் மகாவுக்கும் இடையில என்னமோ ஓடுதுன்னு. ஆனால் எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் 2 நாள் லீவ் போட்டோன்னே பத்தாததுக்கு மகா எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு தெரியுமாடாஹா? அவள் கூட இவ்வளோ மாதம் இருந்திருக்க. அவள் கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்ததே இல்லை. ஆனால் நேற்று அவள் அவ்வளோ அழுதா தெரியுமாஹா? அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால தான் மனசுக்குள்ளாரே உன்னை ரொம்ப அசிங்கமாக திட்டேன். சாரி மச்சான், சாரி சாரி சாரி. என்ன
ராக்கி என்ன சொல்ற நீ? மகா அழுதாளா? மகா அழுதியா? ஆ அது சும்மா கண்ணு வேர்த்துச்சு, அதான், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. வெற்றி பொய் சொல்றா. வெற்றி மனசுல நான் இல்ல, வெற்றிக்கு என்ன பிடிக்கல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவர் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு அவருக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும் அப்படி இப்படின்னு ஒரே அழுக சமாதானப்படுத்துறதுக்குள்ளார போதும் ஆகிட்டு தெரியுமா? ஆனா வெற்றி மகா உங்களை இந்த அளவுக்கு விரும்புவான்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலா நீங்க தான் ஃபர்ஸ்ட் மகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அவ ப்ரப்போஸ் பண்ணினதே எனக்கு ஷாக்கு தான். அதுவும் நேற்று அவ அழும்போது தான் தெரிஞ்சது அவ உங்களை எந்த அளவுக்கு விரும்புறான்னு. மகா உண்மையாவே நீ ஃபீல் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ராக்கி சொல்ற மாதிரி இது வரைக்கும் நீ அழுது நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்காக நீ அழுதுருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியலடி. சாரி ரொம்ப. ஐ லவ் யூ மகா. வெற்றி, நீங்கள் சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நானும் ராக்கி தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். சாரி, நாங்கள் தான் உங்ககிட்ட கேட்கணும். மச்சான் ஆமாண்டா, உன் சைடு என்னங்கிறத யோசிக்காம நான் ரொம்ப தப்பா நினைச்சேன்டா. சாரி மச்சான். என்னடா இவ்வளோ நாள் வரைக்கும் மகாவை வாங்க போகணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன திடீர்னு அவளை வாடி பொடின்னு சொல்ற நீ? ஏன்னா இதுக்கு மேலே இவ என்னோட ப்ராப்பர்ட்டி. ஸோ எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன மாமி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு தானே? என்னடா இப்படி கேட்டுட்டீங்கோ? உங்களுக்கு இல்லாத உரிமையா? அது சரி, இனிமே இந்த லவ் பேர்ட்ஸ் இடையில மாட்டிக்கிட்டு இந்த ராக்கி முடிக்க போறானா? சரி எனிஹா, உங்க 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையாவே நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். சும்மா பேர் நச்சுன்னு இருக்கு தெரியுமா? என் கண்ணை பட்டுட்டு போல இருக்கு. முதல்ல 2 பேருக்கும் சுத்தி போடணும். சரி ஓகே, ஆஃபீஸே நம்மள நின்று தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எதா இருந்தாலும் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல வாங்க கேபின் போலாம். தேங்க்ஸ்டா மச்சான். டோமரு, தேங்க்ஸ்டா. உங்க தேங்க்ஸ்லாம் எவனுக்கு வேணும்? போய் குப்பை தொட்டில போடுங்க. ஒழுங்கா 2 பேரும் ட்ரீட் வைங்க, சரியா? ட்ரீட் தானே, உனக்கு இல்லாமலா? கண்டிப்பா வச்சிடலாம். என்ன மாமி, உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகேனா? சரி போதும், லேட்டா லவ் பண்ணிக்கோங்க, டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் வாங்க. ஐயோ டோமரு, சரிடா, வா போலாம். சோஃபி, என்னப்பா இது? வெற்றி மகாக்கு ஓகே சொல்லிட்டாரு. மோனி, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். நீ வேற ஏதாச்சும் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஒழுங்கா கேட்டு போயிடு. சே, இப்படிதான் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அவர் 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரலன்னு இவளை அவாய்ட் பண்றதுக்கு தான் வரல. அவர் மனசுல இவள் இல்லைன்னு நினைச்சா இவர் என்னடானா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கன்னு இப்படி எல்லாருக்கும் நேரமும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. மச்சான் என்னடா இது? வெற்றி இப்படி எல்லாருக்கு நேரமும் மகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஆமாண்டா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட 2 நாள் அவன் ஆஃபீஸ் வரலன்னு மகாவை அவனுக்கு பிடிக்கல, அவன் மனசுல மகா இல்ல, அவளை அவாய்ட் பண்றதுக்கு தான் வரலன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவன் பேசினதை வச்சே தெரியுது அவன் மனசு ஃபுல்லா அந்த மகா தான் இருக்கான்னு. விடவே மாட்டேன். கண்ணு முன்னாடியே 2 பேரும் கட்டி பிடிச்சி எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. நான் விட்டுருவனா? விட மாட்டேன். அவனை எங்க அடிச்சா எங்க வலிக்குமோ அங்க அடிக்கிறேன்டா. இந்த கவின் யாருன்னு அந்த வெற்றிக்கு காட்டுறேன்டா. எனக்கு கிடைக்காத பொருளை அவன் எடுத்துக்கிட்டால விடமாட்டேன் சந்தோஷ், விடமாட்டேன். இதை யார்கிட்ட சொல்றது? ராகுல் கிட்டையும் சாவித்ரி ஆண்டி கிட்டையும் சொல்லலாமா, இல்லை பாட்டி கிட்ட சொல்லலாமா? ஆனால் எப்படி எல்லார்கிட்டையும் சொல்றது? ஐயோ, எதுவுமே புரியல. பூஜா சொல்லு ராகுல். பூஜா, டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா? இன்னும் தூங்காம என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? ராகுல் கிட்ட சொல்லலாமா? பூஜா, உன்கிட்ட தான் சொல்றேன், டைம் ஆகிட்டு இருக்கு பாரு, தூங்க வேண்டாமா நீ? ஃபர்ஸ்ட் தூங்கலாம் வா. ராகுல், அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடி, என்ன விஷயம்? இல்ல, அத எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பூஜா, என்கிட்ட கேக்குறதுல உனக்கு என்ன தயக்கம் இருக்குடி? என்ன விஷயம்? ஏதாச்சும் வேணுமா? ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கா? நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் இல்ல, இது வேறனா என்னடி? எதுக்கு இப்ப நீ இவ்ளோ தயங்குற? இல்ல ராகுல், அது சின்ன பலகாப்புக்கு 2 நாள் தான் இருக்குல்ல? ஆமா, 2 நாள் தான் இருக்கு. பூஜா, உன் வளகாப்பை எவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சுன்னு தெரியுமா? நீ சொன்னதுனாலதான் சிம்பிளா கோவில்ல வைக்க வேண்டியதா போச்சு. இல்லைன்னா கிராண்டா நிறைய பேரை கூப்பிட்டு பண்ணியிருந்திருக்கலாம். ராகுல், என்ன பேசுற நீஹா? அது என்ன அர்ஜுனா கல்யாணம் எவ்வளோ கிராண்டா பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது நடக்கலையில. என்னென்னமோ நடந்துருச்சு குடும்பத்தில். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வளகாப்பு கிராண்டா வேண்டாமே. ஏன்னா இப்போதான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு ஃபார்ம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சிம்பிளாக வச்சா போதும்னு சொன்னேன்.
பூஜா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. எல்லா பொண்ணுங்களுமே வளகாப்பு ரொம்ப கிராண்டா பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனா நீ தான் குடும்பத்துல எல்லாரோட மனநிலைமையை புரிஞ்சு சிம்பிளா பண்ணினா போதுன்னு சொன்ன. சரி ஓகே, ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னியே, என்னடி? அது அது வந்து ராகுல், இன்னும் 2 நாள்ல வளகாப்பு இருக்கு. உனக்கே தெரியும் எனக்கு அம்மா மட்டும்தானே. அம்மாவுக்கு என் மேலே நிறைய கோவம் இருக்குதா, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு. அதுக்காக அம்மாவை வளகாப்புக்கு கூப்பிடாம இருக்க முடியாதுல்ல. அதான் அம்மாவை வளகாப்புக்கு கூப்பிடலாமா? குல், என்னாச்சு? உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அம்மா இப்போதான் என்கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள வளகாப்புக்கு கூப்பிட்டா நல்லா இருக்குமே தான் நான் தான் யோசித்தேன். பரவாயில்ல ராகுல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹே, அவ்வளோ தானடி. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன் ஃபோன்லேருந்து உங்கள் அம்மா நம்பரை எடுத்து எப்போவோ அம்மா உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி வளகாப்புக்கு வர சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்டி நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு இங்கே கரெக்டாக இருப்பாங்க. போதுமா? இப்போ ஹாப்பியா? ராகுல், என்ன சொல்ற நீ? உண்மையாவே அம்மாவை சாவித்ரி ஆண்டி கூப்பிட்டாங்களா? ஆமாடி, உன் வளகாப்புல உன் அம்மா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவும் நானே கூப்பிடணும்னு இருந்தேன்டா, நல்ல வேளை நீயே ஞாபகப்படுத்திட்ட. பூஜா கிட்ட சொல்லி அவங்க அம்மா நம்பர் மட்டும் வாங்கி கூட நான் பேசுறேன்னு சொன்னாங்க. அவங்க பேசியிருப்பாங்கடி. ராகுல், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? லவ் யூ ராகுல், லவ் யூ ஸோ மச். உண்மையாகவே அம்மா வளகாப்பில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் எவ்வளோ யோசிச்சேன்னு தெரியுமா? எனக்கு உண்மையாகவே என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. சாவித்ரி ஆண்டியை இப்போவே பார்த்து எனக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும் போல இருக்குது. ஆனால் ஆண்டி நேரம் தூங்கியிருப்பாங்கல்ல, காலைல முதல்ல எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போய் நன்றி சொல்லணும். ஆனாலும் உண்மையில எனக்கு கோவம் தான். நீ அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. சரிடி, இதை சொல்றதுதான் என்கிட்ட நீ இவ்வளோ தயங்கினியா? ஏண்டி, உனக்காக ஒரு விஷயத்தையும் நானும் அம்மாவும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை யோசிக்க மாட்டோமா என்னஹா? அதெல்லாம் உனக்கு முன்னாடியே நாங்கள் யோசிச்சிட்டோம். அதனால நீ கவலையே படாது. உன்னோட வளகாப்புல கண்டிப்பா உங்க அம்மா இருப்பாங்க. சரியா? சரி ஓகே, இப்போ டைம் ரொம்ப ஆகிட்டு தூங்கலாவா? ஓகே ராகுல். சரிடி, நீ படுத்துக்கோ, நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். எப்படியோ பாட்டிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு போல இருக்கு விக்ரம் ஃபேமிலியை இன்வைட் பண்றதுக்கு. ஆமாடி, உண்மையாவே எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அதான் தெரியுது சார் எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்கன்னு. சரி ஓகே, விக்ரம் கிட்ட சொல்லிட்டியா நாளைக்கு நம்ம வரோன்னு? இல்லடி, இந்த டைம் கால் பண்ணா நல்லாவா இருக்கும். அதான் மார்னிங் அவருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ நானும் அவங்கள இன்வைட் பண்றதுக்கு வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேவா? ஓகே ஓகே. அந்த ஓகே இருக்கட்டும். அதுக்கு இப்போ ஓகேவா? எதுக்கு? ஹே, நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியல? புரியலையே. அப்படிங்க மொபைலே, உனக்கு புரியல? மேடம்க்கு புரிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? நீ ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லு, அது போதும். சரியா? எனக்கு நாட் ஓகே. சோ தூங்கலாமா? ஓ, நாட் ஓகே. அப்படிங்க இருடி, நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். உனக்கு ஓகேவா நாட் ஓகேவான்னு அப்போ பார்க்கலாம். பார்க்கலாம். பார்க்க தானே போற மாமா எப்படின்னு. இருடி, போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் இதை பற்றி பேசுகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது தான். இருந்தாலும் இதை பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். பிகாஸ் நேற்று தான் நான் வீடியோ எண்டில் சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 சேனல் நேமில் வந்து ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி மற்ற சேனல்ஸில் போயிட்டு பேட் கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதாவது அவங்கள வந்துட்டு கெட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகன்னு. திடீர்னு பார்த்தா என்னோட சேனல் நேம்லேயுமே வந்துட்டு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுங்களாம் வந்து திருந்தாத ஜென்மங்கள் தான். நம்ம என்ன சொன்னாலும் அது திருந்த போகிறது கிடையாது. நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுங்களே திருத்தவே முடியாது. ஸோ இதுங்களை பற்றி பேசுகிறதுனால வந்துட்டு நமக்கு தான் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நான் ஒன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் யாருக்கும் போய் கமெண்ட் பண்ண மாட்டேன். இஃப் இன்கேஸ் யாரோட சேனல்லையாச்சும் அந்த மாதிரி ஐடி இருந்துச்சு, குட்டி பாப்போ அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும், அதுவும் நான் என்னோட லோகோ வச்சே வந்து இருக்கும், இருந்துச்சுன்னா அது நான் கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு நான் நினச்சி யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க. இதை தான் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கன்வே பண்ணிட்டேன்.
அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தொண்டை சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ தொண்டை இப்போ ஓகே அண்ட் வாய்ஸ்மே கொஞ்சம் வந்து இப்போ ஓகே தான், எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் என்னென்னா இருமல் வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ அது மட்டும் தான், அதுவும் போக போக க்யூர் ஆகிடும். ஸோ எனக்காக டெய்லியுமே என்னை நலம் விசாரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் காயத்ரி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.